மத்திய அரசின் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு காரைக்காலிலும் எதிர்ப்பு வலுத்து வருகிறது. புதுவையின் நெற்களஞ்சியமான காரைக்காலை பாதுகாக்க வேண்டும் என்ற முழக்கங்களுடன் போராட்ட களம் தீவிரமாகி இருக்கிறது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்காக 10.4 சதுர கிலோமீட்டர் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதனால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்று அஞ்சும் காரைக்கால் மக்கள் தற்பொழுது போராட்டத்தில் குதித்துள்ளனர். வளர்ச்சிக்கான நிதி ஆதாரத்திற்காக மத்திய அரசையே நம்பியிருப்பதால் புதுச்சேரி அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி அளித்துவிடும் என அப்பகுதி மக்கள் அஞ்சுகிறார்கள். மத்திய அரசு இதுவரை தெளிவான நடவடிக்கை, இதுவரையும் தெளிவான விளக்கத்தை மக்களிடமும் இளைஞர்களிடமும் பொதுமக்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்று தாழ்மையான கருத்தாக கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை என்றால் இது மாபெரும் மிகப்பெரிய இளைஞர்கள் எழுச்சி போராட்டமாகவும் மக்களுடைய போராட்டமாகவும் தொடர்வதற்கு வாய்ப்புள்ளது. உடனடியாக மத்திய அரசு இதை கைவிடுகிறோம் என்ற உறுதிமொழி எங்களுக்கு கொடுத்தால்தான் இந்த போராட்டத்தை எங்கள் போராட்ட நிலைப்புக்கு கொண்டு வராமல் இருக்க மத்திய அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நெடுவாசல் மற்றும் காரைக்காலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கான அனுமதியை ரத்து செய்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என காரைக்கால் மக்கள் அறிவித்துள்ளனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு வடிவம் கொடுப்பது காரைக்காலில் உள்ள ONGC நிறுவனம்தான் என்ற சந்தேகமடைந்த சமூக ஆர்வலர்கள் அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்தையும் திரட்டி வலிமையான போராட்டங்களை முன்னெடுத்து காரைக்கால் மாவட்டத்தையும் மண்ணையும் மக்களையும் காக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். மத்திய அரசு இதை தீர்மானித்து விட்டது. அதற்கான ஆவணங்கள் அதனிடம் இருக்கிறது. எனவே மத்திய அரசு திட்டவட்டமாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும். அதுவரையில் நாங்கள் மக்களை திரட்டி இந்த போராட்டத்தை தொடர்வோம். மக்களை நேரடியாக பாதிக்கும் எந்த திட்டத்தையும் அனுமதிக்கும் முன் அவர்களிடம் கருத்து கேட்பதுடன் அதுபோன்ற திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மத்திய அரசு தொடர்ந்து மௌனம் சாதிப்பது காரைக்கால் மாவட்ட மக்களிடையே மிகுந்த ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆகவே மத்திய அரசுடைய நிரந்தர அறிவிப்புக்கு பிறகே இந்த போராட்டம் நீடிக்குமா அல்லது முடிவுக்கு வருமா என தெரிய வரும். புதிய தலைமுறைக்காக காரைக்காலிலிருந்து ரகுமான்.